முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய வீடியோ முதல் முறையா பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மேலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே நேத்தே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். க்ரோ ஐபிஓ வந்து அப்ளை பண்ணலாமா வேண்டாமான்றத. என்ன சொல்லியிருந்தேன்னா, இவங்களுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து ஒரு 15% மேல இருந்தா தான், இதுல வந்து நம்ம அப்ளை பண்றத பத்தி யோசிக்க முடியும். இல்லன்னா நான் அப்ளை பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். நேத்தாச்சும் ஒரு 14% அளவுக்கு கிரே மார்க்கெட் பிரீமியம் ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு பாருங்க வெறும் 5% நண்பர்களே. இன்னும் இது லிஸ்ட் ஆகுறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ்ல லிஸ்ட் ஆகுறது கூட மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. ஸோ, நமது நண்பர்கள் யாரும் குரோவில் வந்து ஐபிஓ வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இன்ஃபோசிஸ்லேருந்து ஒரு அருமையான ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு 18,000 கோடி அளவுக்கு வந்து பைபேக் பண்ண போகிறதா ஒரு விஷயத்த வந்து சில மாதங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய ரெக்கார்ட் டேட் வந்து இதுவரைக்கும் அனௌன்ஸ் பண்ணாமல் இருந்திருந்தாங்க. இன்னைக்கு வந்து அவங்களுடைய ரெக்கார்ட் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. என்ன ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு காட்டுற நண்பர்களே, நவம்பர் 14. இன்னும் ஒரு வாரம் இருக்குது. இன்னைக்கு 7ஆம் தேதி, அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை தான் வந்து இவங்களுடைய ரெக்கார்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஷேருக்கு பார்த்தீங்கன்னா ₹1800, அதாவது ₹1800 கொடுத்து பைபேக் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த ஷேரை வச்சிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல நியூஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா, தற்சமயம் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ₹1476 ரேஞ்சில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது நண்பர்களே. ரீசெண்ட் டேஸ்லேருந்து இவங்க ஒரு ₹1550 போட நான் சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் நம்மளுடைய சேனலில். இது வந்து ₹1550 ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதை கட் பண்ணி மேலே போகலைன்னா திரும்ப வந்து ஒரு ₹1440 வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இன்றைக்கும் இந்த ஸ்டாக் ₹1440 வந்துச்சு. ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஒரு பைபேக் நியூஸ் வந்த ஒரு காரணத்தினால திரும்ப ஒரு ஏற்றத்தை கொடுத்துருச்சு. இந்த ஏற்றம் வந்து தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களோட பைபேக் ப்ரைஸை விட கிட்டத்தட்ட ஒரு 23லேருந்து 25% அளவுக்கு கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நான் முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். என்னன்னா இவங்களோட பைபேக் நியூஸ் மட்டும்தான் அந்த ஷேர் வந்து மேலே ஏற்றத்தை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இப்போ இவங்களோட ரெக்கார்ட் டேட் வந்த ஒரு காரணத்தினால நெக்ஸ்ட் வீக்கில் இந்த ஷேர் வந்து மேற்கொண்டு ஒரு ஏற்றத்தை கொடுத்தாலும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ஏற்கனவே விப்ரோவில் பார்த்துருக்கோம். இந்த விஷயம் தான் நடந்துச்சு. பைபேக் அனௌன்ஸ் பண்ணது அந்த ஷேர் வந்து ஒரு ஏற்றத்தை கொடுத்துச்சு. பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரமல் ஃபினான்ஸ். பிரமல் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் பிரமல் என்டர்பிரைசஸ் இருந்த ஒரு கம்பெனி பிரமல் ஃபினான்ஸ் கூட மெர்ஜ் ஆகிடுச்சு. மெர்ஜ் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே நாளில் கிட்டத்தட்ட ஒரு 15% அளவுக்கு ஏற்றத்தை கொடுத்துருந்துச்சு. இந்த பிரமல் என்டர்பிரைசஸ் பிரமல் ஃபைனான்ஸோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அம்பானி அவர்களுடைய சம்மந்தி தான். அதாவது அம்பானி அவர்களோட மகளான நிஷா அம்பானி இருக்காங்கல்ல, அவங்களோட ஹஸ்பண்டு வந்து அந்த பிரமல் என்டர்பிரைசஸோட ஓனர். அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, கோல்டு ப்ரைஸ் நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது ஒரு 11,200 11,100ன்றது வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. 11,400ன்றது தற்சமயம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த 11,400 வந்து கட் பண்ணி மேலே போனால் தான் இது வந்து மேற்கொண்டு சின்ன ஒரு ஏற்றத்தை கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இதே ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள், சில்வரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதில் அப்டேட் இன்னும் ஆகலை. அடுத்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ்லேருந்து இன்றைக்கி ஒரு அவங்களோட ரிசல்ட் வந்துருந்துச்சு. நல்ல ஒரு பெட்டரான ஒரு ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. பாருங்க நண்பர்களே, ஸ்க்ரீனரில் அப்டேட் ஆகிடுச்சு, காட்டுறேன். லாஸ்ட் இயரில் செப்டம்பரில் 541 கோடி ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் கிட்டத்தட்ட 100 கோடி வந்து அதிகமாக ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் குவார்டர்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 60 கோடி அளவுக்கு ப்ராஃபிட். ஸோ குவார்டர்லையும் இயர் ஆன் இயர்லையுமே இவங்க நல்ல ஒரு ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் வந்து ஒரு இறக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஏற்றத்தை கொடுக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு ₹108 வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு வருஷம் லாஸ்ட் 2025 ஜனவரிலேருந்தே பார்த்தீங்கன்னா ₹108 வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ₹108 கட் பண்ணி கீழே வரல. எப்போல்லாம் ₹108 கீழே வருதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிருக்குது. அதே மாதிரி தான் இப்போ மோத்திலால் ஒஸ்வாலும் இவங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஷேர் வந்து ஒரு ₹120 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் இங்கே இருக்குது பாருங்கள் நண்பர்களே. ஒரு ₹120 வரைக்கும் இந்த ஷேர் வந்து போகலாம், பை சான்ஸ் வந்து இருக்குன்னு ஒரு சின்ன டீட்டெயிலையும் கொடுத்துருக்காங்க. மேபி இது ஒரு ₹120 போச்சுனாலும் ஒரு பெரிய ரிட்டர்ன்னு சொல்லிட முடியாது. ஆனால் ₹108 வந்து இவங்களுக்கு ஒரு அருமையான சப்போர்ட். இன்றைக்கி நான் வந்து இந்த ஷேரில் சில குவான்டிட்டிஸ் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கிறேன். மேற்கொண்டு இங்கேருந்து திரும்ப ஒரு ஏற்றத்தை கொடுத்து நமக்கு ப்ராஃபிட்டை கொடுத்துச்சுன்னா
கொஞ்சம் லாபமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நண்பர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் நண்பர்களே, நம்மளுடைய எஃப்என்டோ பண்ணக்கூடிய நண்பர்கள், எஃப்என்டோ ட்ரேடிங் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஒன்று வந்திருக்குது. என்ன நியூஸ்னு பார்த்தீங்கன்னா, எஃப்என்டோ வந்து பேன் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு, அதாவது அவங்களுடைய மந்த்லி வீக்லி எக்ஸ்பீரி வந்து காலி பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு ரூமர் போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கடுத்து எஃப்என்டோவே வந்து இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம்லாம் இருந்துச்சு. ஆனால் நம்முடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. என்னென்னா எஃப்என்டோ ட்ரேடிங்கில், எஃப்என்டோ செக்மெண்ட்டில் வந்து சில பல விஷயங்கள் வந்து நாங்கள் திருத்த போகிறோன்னு தான் சொல்லியிருக்காங்க. தவிர்த்து ஃபுல்லாக வந்து நாங்கள் பேன் பண்ணலை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு காரணத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நண்பர்கள், என்னை பிஎஸ்சிலாம் எகிரி குதிச்சிட்டான். ஒரே நாளில் 9% அளவுக்கு ப்ராஃபிட். ஒரு 2000 ருபீஸில் இருந்து சப்போர்ட் எடுக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஒரு 2000 ருபீஸ் வரைக்கும் சப்போர்ட் எடுத்த ஷேர் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு 30% அளவுக்கு ஏற்றத்தை கொடுத்துருச்சு. வெறும் ஜஸ்ட் ஒரு 1.5 மாதத்துலேயே நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல், ஒன் செகண்ட், நம்மளுடைய செபியோட சேர்மன் இருக்கார்ல, அவரும் இதே விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு. என்னென்னா, நாங்கள் வந்து எஃப்என்டோவில் வந்து சில பல மாற்றங்கள் பண்ண போகிறோம், ஆனால் அதை வந்து பேன் பண்ண போகிறதில்லன்னு சொல்லியிருக்கேன். இது வந்து நல்ல ஒரு நியூஸ். பிஎஸ்சி, சிடிஎஸ்எல், அப்புறம் ஏஞ்சல் ஒன், இந்த மாதிரியான ட்ரேடிங், அதாவது ஷேர் மார்க்கெட் ரிலேட்டட் இருக்கக்கூடிய ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல நியூஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ஏர்டெல் இன்றைக்கி ஒரு சின்ன கிராஷ் ஆகிடுச்சு. சின்ன கிராஷில் கொஞ்சம் பெரிய கிராஷ்னே சொல்லலாம். இதற்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்களில் வந்து இந்த ஏர்டெல்லில் ஒரு 8% அளவுக்கான ஸ்டேக் வந்து பேஸ்டால் லிமிடெட் அப்படிங்கிறவங்க வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி அளவுக்கான ஷேர்ஸை வந்து பிளாக் டீல் மூலமாக வந்து செல் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு காரணத்தினால இந்த ஷேர் வந்து இன்றைக்கி ஒரு இறக்கத்தை கொடுத்துருச்சு. பாருங்க நண்பர்களே, கிட்டத்தட்ட ஒரு 5% அளவுக்கு வந்து இறக்கத்தை கொடுத்துருச்சு. ஆனால் இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இவங்க நல்லா தான் கொடுத்துருந்தாங்க, பெட்டராகவே கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு பல்க் டீல் நடந்த ஒரு காரணத்தினால இந்த ஷேர் வந்து இறங்கிடுச்சு. என்ன ப்ரைஸுக்கு வந்து இவங்க பல்க் டீல் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 2030 ரூபாயை வந்து பேஸ் ப்ரைஸாக வச்சு இவங்க இந்த பல்க் டீலில் முடிச்சிருக்காங்க. ஆனால் தற்சமயம் க்ளோஸ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபா ப்ரைஸ் வந்து கம்மியாகவே தான் க்ளோஸ் ஆகிருக்கு நண்பர்கள். வேறு இதில் வந்து வேறு எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணு அப்படின்ற மாதிரி கல்யாண் ஜுவல்லர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு நியூஸ் வந்திருக்குது. என்னன்னா, இவங்களுடைய Q2 ப்ராஃபிட் வந்து அப்படியே டபுளாக இருக்குது நண்பர்களே. லாஸ்ட் குவார்ட்டர் அதை உங்களுக்கு ஸ்க்ரீனரில் காட்டுறேன். இவங்க ரிசல்ட் வந்து இன்னும் டுடே ரிசல்ட் வந்து இன்னும் ஸ்க்ரீனில் அப்டேட் ஆகலை. பட் லாஸ்ட் குவார்ட்டரோட ரிசல்ட்டோட உங்களுக்கு கம்பேர் பண்ணி காட்டுறேன் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 130 கோடி அளவுக்கு தான் இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் பாருங்கள் நண்பர்களே, இவங்களுடைய Q2 ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 260 கோடி, அப்படியே டபுள். அருமையான சூப்பரான ஒரு பட்டாசான ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நாம் பார்த்துருந்தோம், தங்கமயில் வந்து அருமையான ரிசல்ட் கொடுத்த ஒரு காரணத்தினால நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துச்சு. அதே மாதிரி டைட்டனும் நல்ல ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ், அதாவது அந்த தங்க நகை விற்பனையில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அருமையான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. திங்கக்கிழமை மேபி இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்குற நண்பர்களே, பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா NBCCலேருந்து ஒரு நியூஸ் வந்துருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு 350 கோடி அளவுக்கான ப்ராஜெக்ட் வந்து கிடச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா NCC, நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய 2 ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று NCC, இன்னொன்று பார்த்தீங்கன்னா NBCC. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கம்பெனிகள். இல்லை, NCCயோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சம் டேஸ்க்கு முன்னாடி வந்துச்சு. ரிசல்ட் வந்து ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறக்கத்தை கொடுத்துருந்துச்சு. இந்த NBCCயோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 13ஆம் தேதி இருக்குது. பார்க்கலாம். இவங்க ரிசல்ட் வந்து பூராக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஃப்ளாட்டாக தான் மேபி வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஃப்ளாட்டாக வந்தாலும் லாங் டேர்மில் NBCCயும் NCCயும் நல்லா ஒர்த்தாக இருக்குன்றது தான் நான் பார்க்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, BHEL இவங்ககிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. என்னென்னா, ஒரு 6650 கோடி அளவுக்கான ப்ராஜெக்ட் வந்து NTPC, அதாவது NTPCக்கு வந்து தெர்மல் பவர் பிளான்ட் வந்து கட்டி கொடுக்குறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்து பெல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் தான், பாசிட்டிவான நியூஸ் தான். இவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் பெல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 2% ஏற்றத்தை தான் கொடுத்துருக்கு. இவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் பாருங்கள் நண்பர்களே. லாஸ்ட் குவார்ட்டரில் 450 கோடி நெகட்டிவாக கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட 400 கோடி பாசிட்டிவாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் Q2ல 100 கோடி தான் ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் 375 கோடி. அவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் நல்லா இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 2% அளவுக்கு இந்த ஷேர் வந்து ஏற்றத்தை கொடுத்து தான் க்ளோஸ் ஆயிருக்கு. வரக்கூடிய காலங்களில் மேலும் இந்த ஷேர் வந்து ஏற்றத்தை கொடுத்தா இதை வச்சிருக்கக்கூடிய நமது ஃப்ரெண்ட்ஸுக்கு நண்பர்களுக்கு வந்து நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் தான் நான் நம்புகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, என்ஹெச்பிசியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்களோட ரிசல்ட் வந்துருக்குது. ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவு பரவாயில்ல அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் செப்டம்பரில் ஒரு 1060 கோடி தான் ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1219 கோடி, கிட்டத்தட்ட ஒரு 170 கோடி வரைக்கும் ப்ராஃபிட் அதிகரிச்சிருக்குது. அதே மாதிரி குவார்டர் அண்ட் குவார்ட்டர்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 80 கோடி ஃப்ளாட்டு தான். குவார்டர் அண்ட் குவார்ட்டரில் இயர் அண்ட் இயரில் ஓரளவு பரவாயில்ல. ஆனாலும் இந்த ஷேருக்கு வந்து இந்த ரிசல்ட் வந்து சரியாக பத்தலை அப்படின்ற ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 1.5% அளவுக்கு இறக்கத்தை கொடுத்துருச்சு நண்பர்களே. இது பார்த்தீங்கன்னா ஒரு நவரத்ன கம்பெனி, பவர் ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஆனால் இந்த ஷேர் வந்து கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டால் இதில் வந்து எனக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஜஸ்ட் இவங்களோட ரிசல்ட் வந்திருக்குன்ற தகவலை தெரிவிக்கிறக்காண்டி தான் இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மேலும் யாரும் புதுசாக இதில் என்ட்ரி பண்ணலாமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் நானாக இருந்தால் அதில் பண்ண மாட்டேன் தற்சமயம். அப்புறம் நண்பர்கள், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. முதலீடு செய்வோம், நிச்சயமாக நாம் முன்னேறுவோம்.